name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. இந்த நாளின் செய்தி கடந்த வாரத்தின் செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க இருக்கிறோம். போன வார செய்தி யூடியூப்ல இருக்குது. ஆகவே நீங்கள் ஒருவேளை போன வார செய்தி கேட்கலன்னா போன வார செய்தி யூடியூப்ல கேட்டிங்கன்னா இந்த வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சியை உங்களால் நீங்கள் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் ஏது செய்வாராக. யோபு என்னும் ஞான புஸ்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். Wisdom literature, Job chapter 2 verses 7. இது வந்து ஞான இலக்கியம். ராமேட் சொல்லுங்களேன். ஆமென். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். திரும்ப வாசிக்கிற கடைசி வசனத்தை. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். இதனால் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க அப்படின்றது தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. என்னது? நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நிறைய அரசியல்வாதிகள் ஏதாவது வாய் தெரியாம ஊடகத்தில் சொல்லிட்டு மறுநாள் ஒரு வெளியீடு விடுவாங்க, நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கேட்டிருப்பீங்கல்ல? அப்படி சொல்லலை, நான் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன். நிறைய கணவர் தெரியாம மனைவி இடத்துல வாயை விட்டுடுவாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஏதாவது சொல்லிடுவாங்க, மாட்டிக்குவாங்க. ஐயோ அம்மா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இல்லை மனைவி கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. என்னது? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. I didn't mean like that. I didn't mean like that. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தப்பா என்ன பண்ணிட்டீங்க? புரிஞ்சிட்டீங்க. இதுக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம். அதை நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது தப்பா ஆயிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால. அப்புறம் மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா அப்படியே தவிச்சு அது அப்படியே திரும்பவும் வரும். அன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்களே, அன்னைக்கு நீர் இப்படி சொன்னீரே அப்படின்னு சொல்லி அது திரும்பவும் வந்து நம்மளை வாதிக்க, எகிப்தின் வாதையே பரவாயில்ல என்று நினைக்கிற அளவிற்கு அது ரொம்ப மோசமாய் போயிடும். ஆனா இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நான் அப்படி சொல்ல வரவில்லை. நம்முடைய அநேக பிரச்சனைகள் நிறைய நேரம் பிசாசுக்குரியதாக இருக்கிறதை போல நம்ம வெளிப்படுத்தும். ஆனா அது இல்லைங்க. நமக்கு பிரச்சனை எப்பவுமே 2 காலில் வர்றது தான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை always comes in walking in 2 legs. ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல், ஆபிரகாம் லோத், யாக்கோபு ஈசா, தாவீது சவுல், தாவீது கோலியாத், தாவீது யோவாப், தாவீது அப்சலோம், தாவீது அம்மோன், எலியா எசபேல், இயேசு யூதாஸ். ஆக மொத்தத்தில் நிறைய மக்கள் பிரச்சனை வேதத்தில் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே இருக்குது 2 பேருக்கு பிரச்சனை. அப்போ உறவுகள்ல அநேக நேரங்கள் என்ன வந்துருது? பிரச்சனைகள் வருகிறது. போன வாரம் எலியாவை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் யோபை குறித்து பார்க்கிறோம். நான் சொன்ன முன்னாடி ஆசீர்வாதம் இருந்தா பின்னாடி ரொம்ப பிரச்சனை இருக்கும். முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கிறதெல்லாம் பின்னாடி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காது. முன்னாடிக்கு ஒரு பின்னாடி இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இருக்குதோ அவளுக்கு அவ்வளவு பின்னாடி பிரச்சனையும் இருக்கும். ஆக எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வு வேணுமோ அவளுக்கு அவ்வளவு அதிகமா பிரச்சனை இருக்கும். பரவாயில்லையா? போதுமாண்டவரே அப்படின்றான் யோபு. என்னை எடுத்துக்கொள்ளும் டிப்ரெஷன், மன அழுத்தம், மனமடிவு, எவ்வளவு நினைச்சாலும் வெளியிலிருந்து வர முடியல. நான் என்னும் என் பிதாக்களை பார்க்கிலும் பெரியவனா நல்லவனா? போதுமாண்டவரே. இதை சொன்னது ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிள்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசிங்க. நம்ம சொல்றான், போதுமாண்டவரே
யோபு மனைவி சொல்றாங்க, தூஷித்து என்ன பண்ணு, ஜீவனை விடு. Give up. Give up. வேதத்திலிருந்து சில கொள்கைகளை நாம் கை கொள்ள வேண்டாங்க. பிரச்சனை வரும் பொழுது, உடைக்கப்படும் பொழுது, உடைக்கப்பட்டு போகும் பொழுது, நொறுங்கி போகும் பொழுது கையாளுவதற்கான வேதத்தின் கண்ணோட்டத்திலிருந்து சில கோட்பாடுகள் நம்ம வாழ்க்கைக்கு அவசியம். We need some biblical principles to handle meltdowns, to manage crisis. கிரைசிஸ் இல்லாத மனுஷன், பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை. அப்படி யாரா இருந்தா நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ நாங்க தான் we are perfect, ஐயோ அப்படின்னு நான் உங்களை நான் பார்க்க விரும்புறேன். லைஃப் இஸ் full of frustration. வாழ்க்கையில் உத்தரங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே தான் இருக்குது. சில நேரத்தில் மாறாமல் இருக்க விரும்பினால் சிலர் ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார், ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்றார். சில நேரங்களில் அனுமதியை கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டியதாக இருக்கிறது. சிலர் மாற விருப்பவில்லை என்று சொன்னால் கணவர் ஒரு வேளை ரொம்ப பயங்கரமான கொடூரமான இருந்து அடிக்கிறவராக இருந்தா வெளிநாடுகள்லாம் சொல்லுவாங்க ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு சில அடிக்குள்ள மனைவி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, கணவர் வரக்கூடாது. ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் அது பேர். வந்த கோர்ட் அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ். ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுத்து நிறுத்துகிற ஒரு சட்டம், கட்டளை, ஆணை. ஆதாமும் ஏவாளும் எப்போ ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததை சரியா கையாளவில்லையோ ஆண்டவர் அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றார். ஆண்டவர் அவங்களை தடுத்த அனுமதியை தடுத்து நிறுத்துகிறார். ஆதாம் ஏவாளு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உரிமை நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் கிருபை, ஸ்லாக்கியம், அது ஒரு பாக்கியம், பிரிவிலேஜ், நாட் a ரைட். எப்ப நம்ம ஒரு காரியத்தை ரைட்னு நினைக்கிறோமோ, உரிமைன்னு நினைக்கிறோமோ, அங்க பிரச்சனை வந்துருது. ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். ஏதேன் தோட்டம் ஆண்டவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உங்கள் கையில் இருக்கிற ஆஸ்தியும் உங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரரும் உரிமையாளரும் ஆண்டவர் தான். You don't own anything. எப்ப இது என் உரிமைன்னு நினைக்கிறீங்களோ அது அப்ப பிரச்சனை ஆயிடுது. இது ஆண்டவர் கொடுத்த கிருபை. அப்படிதான் ஆண்டவர் பார்க்கணும், அப்படிதான் பார்க்கிறோம். நம்ம கையில் இருக்கிற எதுவுமே, ஏன் நம்ம இருக்கிற நம்முடைய ஜீவனே ஆண்டவர் கொடுத்த கிருபை தாங்க. இது என் உரிமை இல்லை. முதலாவது என்னுடையதே எதுவுமே இல்லை. நான் என்னுடையது என்று உரிமையை பாராட்டுவதற்கு, ஏனென்றால் எல்லாம் என்னிடத்தில் உள்ளதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. எப்போ இதை உரிமைன்னு நினைச்சாங்களோ, எப்படி வேணாலும் நான் என் மாதிரி வாழுவேன், என் சட்டப்படி தான் வாழுவேன் நினைச்சவன ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அன்னைக்கு நேற்று நான் சொன்னேன், போன வாரத்தில் யோபையும் லோத்து மனைவியும் கொண்டாந்து வெளியில் ஆண்டவர் விட்டாரு. ஆதாம் ஏவாளு கையை பிடிச்சி தோட்டத்துக்கு வெளியில கொண்டாந்து விட்டு 2 தூதர்கள் கையில் அக்கினி எழுந்த பட்டயம் கொடுத்து இவனுக்கு 2 பேரும் உள்ள வராத பார்த்துக்கடான்னு சொல்லி தடுத்து வெளியில் அனுப்பிச்சிட்டார். என்ட்ரி டினைட், ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட். எந்த கம்பெனி உள்ள போனாலும் ஒரு ஆக்சஸ் கார்டு வைக்கணுங்க, அதை வச்சா தான் உள்ள போவோம். நீங்க கம்பெனியில் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்கன்னா ஆக்சஸ் கார்டை நிறுத்திடுவான். நீங்க போய் கார்டை வச்சீங்கன்னா உள்ள போக முடியாது. நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா you work according to the instructions and the laws of the company. நீங்க அதை மீறி நான் வயலேட் பண்ணீங்கன்னா உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. access denied, access restricted. ஆண்டவரே இனி உங்களுக்கு என்ன கிடையாது, இதற்குள்ள அனுமதி கிடையாது. ஆனா நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டேன். I'm going to set boundaries. எல்லைகளை நான் நிர்ணயிக்க போகிறேன். ஆண்டவர் அன்பானவர் தாங்க. ஆமாங்க, அவரை விட ஒரு அன்பானவர் யாரும் கிடையாது. பாசமானவர், அவரை விட பாசமானவர் யாரும் கிடையாது.
நமக்காக மனு உருவாகி, நமக்காக மனுஷனாகி, மனுஷன் பாவங்களை தாமே சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மன்னித்து நமக்காக உயிரோடு எழுந்து நமக்கு ஜீவனை தந்தவர். உறவிலையும் ஐஸ்வர்யத்திலும் எளிமையா இருந்த, ஏழையா இருந்த நம்மை பசுமையாக்கினவரும் நம்மை வளர்ச்சியடைய செய்தவரும் நம்முடைய ஆண்டவர். உறவுகளில் ஐஸ்வர்யமாக இருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட நேசிக்கிற பரிபூர்ணமான ஆண்டவர், பூரணமான ஆண்டவர் தான் சொல்றாரு, எல்லைகளை நான் அமைப்பேன். நீ ஆசீர்வாதத்தை சரியா கையாளலனா, நீ மனுஷர்களை சரியா கையாளனா, சூழ்நிலையை சரியா கையாளவில்லை என்றால் your access is restricted. உன்னுடைய அனுமதி தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஆண்டவர் எல்லைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உறவுகளில் எல்லைகள் வேண்டுமா? எஸ், உண்மை வேண்டும். இது வேதாகமம். This is biblical. Boundary setting, எல்லைகளை வைப்பது மிகவும் மிகவும் வேதத்திற்குரிய சத்தியம். நிறைய நேரத்தில் தவறான குழம்பின சத்தியத்தில் தான் எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் அனுமதி கொடுத்துருவோம். எவன் வேணாலும் எது வேணாலும் பண்ணிட்டு போறதுக்கு அனுமதி கொடுத்துருவோம். யாரு வேணாலும் எது வேணாலும் செய்வதற்கு உன் வாழ்க்கை ஒன்று திறந்த வாழ்க்கை இல்லைங்க. உன் வாழ்க்கையில் சில எல்லைகளை நீ ஏற்படுத்த வேண்டும். You must set some boundaries. That's what God is modeling. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு உதாரணமாக சொல்றது தான், நீ எப்போ ஒழுங்கா என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கீழ்ப்படியாம நீ இருக்கிறியோ, you are out. I still love you from here. இங்கிருந்து நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா இது உள்ள நீ வரமாட்ட. ஒன்று, நான் உன்னை என்னிடத்திலிருந்து பாதுகாக்கிறேன், என்னை உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாக்கிறேன். சிலர் மாற விரும்புவதே இல்லை, மாற முற்படுவதும் இல்லை. அது தீமையும் பொறுப்பற்றத்தனமாக இருக்கிறது. அப்படி என்றால் எல்லைகள் மிக்க மிக்க அவசியம். சிலர் என்டைட்டில்மெண்ட் நினைக்கிறாங்க. இது எனக்குரியது, இது என் உரிமை, நான் கேட்பேன். ஒரு ஸ்தானத்தை அடையும் வரையிலும் அந்த ஸ்தானத்துக்குரிய தகுதி இல்லை என்றால் அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக மாட்டார். அந்த ஸ்தானத்துக்கு பக்குவப்பட்டால் தான் அடுத்த ஸ்தானத்திற்கு நீங்க போக முடியும். இந்த ஸ்தானத்தில் எவ்வளவு பிரச்சனையை உன்னால் கையாள முடியவில்லை, இதற்கு பார்க்கணும், இதை பார்க்கணும், மேன்மையான ஒரு ஸ்தானத்தை அடையும் பொழுது இதை பார்க்கணும், பிரச்சனை அதிகமா இருக்குமே. இந்த வழியே தாங்க முடியல, அந்த வழியை எப்படி தாங்க முடியும்? அப்புறம் அப்போ சில நேரங்களில் ஆனா அந்த ஸ்தானம் எனக்கு வேணும், ஆனா அந்த பிரச்சனை எனக்கு வேணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அந்த ப்ரமோஷன் எனக்கு வேணும், அதோடு வர ப்ராப்ளம் எனக்கு வேண்டாம். No, 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 no. Promotion comes with problems. Blessings comes with baggages. Relationships comes with hurt. உறவுகள் காயங்களோட வரும். வேணுமா? Every front side has a back side. எல்லாம் முன்னாடிக்கும் ஒரு பின்னாடி இருக்குதுங்க. சில நேரங்களில் எல்லை இல்லை தவறினால், எல்லை வைக்க தவறினால் கசப்பின் பிரசன்னம் நமக்குள்ள வந்துடும். கசப்பின் பிரசன்னம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்போம். நிச்சயமா அப்படி வந்துடும் நமக்குள்ள. எப்போ சரியா எல்லையை வச்சு உங்களை பாதுகாத்து கொள்ளையோ, எதெல்லாம் உங்களுக்குள்ள நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டீங்களோ, விட்டுட்டீங்களோ, அதெல்லாம் உங்களுக்குள்ள கசப்பின் பிரசன்னத்தை உருவாக்கிடுச்சு. The absence of boundaries will lead to the presence of bitterness and therefore then to revenge. I want my lick back. I want to get it back. பழி வாங்கணும்னு வந்துருவாங்க, அந்த உறவுல வந்துரும், ரிலேஷன்ஷிப்ல வந்துரும். Then it's all about the life. அதுக்கு பிறகு வாழ்க்கை ஒருத்தர பழி வாங்குறது தாங்க. நம்ம வழிகளை கொண்டு போனாங்களே, அவனும் அந்த வழியை அனுபவிக்கணும். ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, பழி வாங்குறதுனால நீங்க நல்லவனா திரும்பி மாற போறது, உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாற போறது இல்லை. எல்லைகளை அமைக்கிறதுனால தான் உங்க எதிர்காலம் பாதுகாக்கப்பட போகிறது.
பழி வாங்குறதுனால நீங்க நல்லவன் ஆயிட போறது இல்லை. அது உங்களுக்கு நன்மையும் செய்யாதுங்க. அது வழி அல்ல. இஃப் யூ வாண்ட் டு கெட் பெட்டர், யூ ஷுட் நாட் கெட் பிட்டர். நீங்க நல்லவரா ஆகணும், நீங்க நல்லா உணரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதை திரும்பி அது உள்ளே நீங்க இருந்தீங்கன்னா, அந்த பழி வாங்குற எண்ணம், அந்த கசப்பு உள்ள நீங்க என்டர்டெயின் பண்றீங்கன்னு சொன்னா, அது உங்களை நன்மை அடைய செய்யாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எல்லைகளை அமைப்பது உங்களுக்கு அவசியம். ஏனென்றால் அப்பொழுது காயங்களிலிருந்து நீங்கள் ஆறுவதற்கான காலத்தை அது உங்களுக்கு உண்டு பண்ணும். மீண்டுமாய் காயம் அடைவதற்கு அது அனுமதிக்காது. You create a space where you give time to heal your wound, and you have set boundaries so that you are not re-injured. திரும்பவும் பாதிக்கப்பட மாட்டீங்க. திரும்ப காயங்கள், that's going to take you to hell. திரும்ப காயங்கள். How much are you going to, what is going to be your tolerance level? That was setting boundaries is a healthy biblical way of managing meltdowns. ஆகவே நொறுக்கப்படுகிறதிலிருந்து நம்மை பாதுகாப்பது வேதத்தின் அடிப்படையில் சில எல்லைகளை நாம் வைப்பது ரொம்ப அவசியம். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கொடுக்கிறாருங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கிறார் ஆண்டவர், எப்படி நம்ம எல்லைகளை குறிப்பிடு வைப்பது என்று. ஆனால் நம்ம அறிய மாட்டோம். ஆண்டவர் உணவை தான் காட்ட முடியும், சாப்பிட்றது நீங்க தான். குதிரைக்கு தண்ணியை தான் காட்ட முடியும், குதிரை தான் தண்ணியை குடிக்கணும். நீ நல்லாவனு சொல்லதான் முடியும். அவன் நல்லா ஆனா அது அவன் பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்லை. அவனை நீங்க நல்லவனாவும் மாற்ற முடியாது, நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஜனங்களை மாற்ற நினைப்பது ஒன்று, உங்களுக்கே நீங்கள் சூனியம் வைத்துக் கொள்வது, இல்ல மற்றவங்களுக்கு நீ சூனியம் செய்வது. நீங்க யாரையும் திருத்த முடியாது. கத்தரா பார்த்து ஒரு மனுஷனை திருத்தனா ஒழிய அவன் திருந்துமா. நீ திருத்தணும் நினைச்ச நீயும் பைத்தியம் ஆயிடுவ, திருத்தற அவனும் பைத்தியம் ஆயிடுவான். நீங்கள் உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், உங்களுடைய ஞானத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள், உங்கள் காசை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். அவன் மனம் திரும்பி வருகிற வரையிலும், அவன் கனியை வெளிப்படுத்தும் வரையிலும் நீங்கள் உங்களுடைய எல்லைக்குள் காத்திருங்கள். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், அங்கிருந்து அல்ல இங்கிருந்து நேசிக்கிறீர்கள். எல்லைக்குட்பட்டிருந்து அவரை நேசிக்கிறீர்கள். யாரை நேசிக்காம இல்லை. ஆண்டவர் ஆதாமேவல நேசிக்காம இல்லை, காயினை நேசிக்காம இல்லைங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், நேசிச்சார், அன்பு கூர்ந்தார். ஆனா நேசிக்கிறதுனால அவனுக்கு அனுமதி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நேசிக்கிறதும் அனுமதியும் ஒன்று அல்ல. Love and access is not the same. You keep him one arm distant. ஒரு கை அளவு தூரம் எப்பவுமே வச்சிருங்க சிலரை. You don't want them to speak negativity. நெகட்டிவா பேசுறது வேண்டாம். You got to set your boundaries so you save yourself from injuries. நீங்கள் உங்களை காயங்களிலிருந்து காப்பாற்ற ரொம்ப அவசியங்க. பவுல் சொல்றாரு, திருமண கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. 1 கொரிந்தியர் 7:14 15 16 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில், மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணி. நான் சொல்றேன், நீ உன் மனைவியை நீ மாற்ற முடியாது, உன் புருஷனை நீ மாற்ற முடியாது. ஆண்டவர் எப்படி திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ ரொம்ப போட்டு தலையை உடைச்சு நொடுக்கி நீ உன் வாழ்க்கை இழந்துடாதன்றார். வேதத்தின்படி இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் அப்படின்னா, 2 பாதி ஒன்னாய் அவங்க ஒரே மாம்சம். அது இல்லைங்க, 2 பாதியெல்லாம் இல்லை, 2 முழுமையானவர்கள் ஒன்றாகுகிறார்கள். இந்த இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிற இந்த வார்த்தை பதம் எபிரேய மொழியில ஷமா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா திருத்துவ தேவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் 3 ஆள் தத்துவம் உள்ளவர்கள். இவர் மூவரில் ஒருவர், ஒரே ஆள் தத்துவம் உள்ள, 3 வெவ்வேறு ஆள் தத்துவம் உள்ளவர்கள். ஆனால் மூவரில் ஒருவர். ஒரு ஆணும் பெண்ணும் 2 ஆள் தத்துவம், 2 personalities, 2 opinions. அதனால தான் சப்மிஷனை பத்தி பேசுறாரு. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்கள், ஒரு சொல்றதை அறிந்து கொள்ளுங்கள், சமர்ப்பியுங்கள், ஒற்று போங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப 2 கருத்து இருந்தாதான் சப்மிஷன் இருக்கு. சப்மிஷன்ன்றது வரவே வராது. If there is no 2 opinions, there is 2 opinions.
It is two full people, but they are imperfect. ஆனா அவங்க பரிபூர்ணமற்றவர்கள். திருத்துவத்தை தான் ஆண்டவர் திருமணத்தில் குறிக்கக்கூடியதாக. இரண்டு நபர்கள் ஒன்றாய் திருமணம் என்னும் உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறார். But they are still two individuals. அவர்கள் இன்னும் இரண்டு தனிப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் உங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். எதை ஆண்டவர் வைக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரோ, உங்கள் சுயநலத்தை வைக்க வேண்டாம் என்று நினைக்கின்றார். திருமணத்தில் பெருமையை வைக்க வேண்டாம் என்று நினைக்கிறார். ஈகோவை வைக்க வேண்டாம் நினைக்கிறார். Lose yourself, don't lose yourself, lose your selfishness, pride and ego. பெருமையை விட்டுடுங்க திருமண வாழ்க்கையில. ஈகோவை விட்டு கொடுங்க, ஆணவத்தை விட்டு கொடுங்க, அகங்காரத்தை விட்டு கொடுங்க. உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்களாக இருக்கணுங்க. அதுதான் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறது. You have an identity. உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. Never lose your identity. உங்கள் உறவுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமாக எல்லைகளை அமைக்க வேண்டும். ஏனென்றால் அநேக நேரத்தில் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போய்விடும், அவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போய்விடும், உங்களுக்கு அவர்களை பிடிக்காமல் போய்விடும். ஆகவே எல்லைகள் நல்லது. Setting boundaries is healthy. யோபு 2:7, ஜோப் 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், என்னுடைய உலக பிரகாரமான எல்லாவற்றினாலும் நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு மனைவி இங்க வந்து சொல்றாங்க, தூஷித்து தேவனை விட்டு என்ன பண்ண, ஜீவனை விடு. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, இன்னுமா உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? ஓஹோ, நிறைய நேரத்தில் யோபின் மனைவியை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யோபின் மனைவியை கொஞ்சம் கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும், அவங்க சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. யோபின் மனைவி கடந்து போகுது something it's called இங்கிலீஷ் சைக்காலஜில சொல்லுவாங்க காம்பவுண்ட் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று மாத்தி ஒன்று துக்ககரமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல அவளுக்கு வருமானம் கொடுக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போகிறது. இரண்டாவது அவளுக்கு அவருடைய பிள்ளைகளை அவள் இழக்கக்கூடியறார். வீடு ஆஸ்தி எல்லாம் இழக்கிறாள் ஒரே நேரத்தில். பிள்ளைகளை இழக்கிறாள். பிள்ளைகளை இழந்த பிறகு கணவரும் என்னவாயிட்டாரு, பெட்ரிடனா இருக்கிறாரு. இப்போ இந்த மனைவி தான் அவரை பார்த்துக்கணும். யோபு மனைவி சும்மா சொல்ல இல்ல அப்படி. She was going through some deep hurt and pain. பிள்ளைகளை she's getting triggers. பாருங்க, வீட்டு உள்ள போறாங்க, இந்த ரூம்ல பார்த்தா பிள்ளைங்க படுத்துட்டு இருக்கோம், ட்ரிகர், பிள்ளை இல்ல. இந்த ரூம்ல போனா இந்த பிள்ளை செத்து போச்சு, another trigger. எல்லா பிள்ளையும் செத்து போயிடுச்சுங்க. ஏங்க, யோபு மனைவி இடத்துல இருந்தா யோபு மனைவியோட நிறைய பேசியிருப்போம். நம்மலாம் உத்தம மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயோ, எப்படி பேசியிருப்பீங்க நீங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டான் அந்த சாமி, அவன்லாம் கண்ணு தெரியுமா அவனுக்கு, என்னெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம இல்ல. She's going through compound grief. ஒண்ணு மாத்தி வாழ்க்கை நடந்துனே இருக்குதுங்க. துக்கம் தாங்க முடியல. இவரையும் இந்த துக்கத்திலையும் கணவனை பார்த்துக்கணும், புண்ண காயத்தை. இன்னொன்று பாருங்களேன், கூட சகோதரன் ஓடிப்பிட்டான், எல்லாம் ஓடிப்பிட்டான், ஒத்தனம் வரல, ஒத்தாசி காயத்தை புண்ணத்தை உடைக்கிறதுக்கு யோபு மனைவி தான். Deep hurt. பார்க்க எங்க பார்த்தாலும் பிள்ளைகள் ஞாபகம் வருதுங்க. போன வாரம் சண்டே பிரதர் சம்பத் ரொம்ப ரீசெண்டாக பிப்ரவரி மாதத்தில் அவன் மனைவி இழந்தாங்க ஆக்சிடென்ட்டில். சபைக்கு வர வழியில் விபத்தில் இறந்துட்டான். வந்திருக்காரு நினைக்கிறேன் பிரதர் சம்பத், இங்கே இருக்கிறாங்க, இருக்காரா பிரதர்? இருக்காரு. அவர் சாட்சியை நான் இதில் போட்டேன், நான் கால்வரி ஹவுஸ் ஆஃப் பிரேயர் குரூப்பில் போட்டேன். எத்தனை பேருக்கு, நிறைய பேர் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. மனைவி இறந்து 2 மாதம் தான் ஆகுது. மனுஷன் எழுந்து மைக்கில் பிடிச்சி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்றாருங்க. எத்தனை பேர் சொல்வீங்க? இப்படி திரும்பினா மனைவி, அங்க திரும்பினா மனைவி, ஊழியெல்லாம் மனைவி தான் செஞ்சாங்க.
சமையல் அறையில போனா மனைவி நிக்கிறது போல இருக்குது, பெட்ரூம் போனா மனைவி நிக்கிறது போல இருக்குது, ஊழியம் செஞ்சா மனைவி இல்லையே. And still a man holding மைக்கை பிடிச்சிக்கிட்டு சாட்சி சொல்றாரு. எனக்கு புரியல, எனக்கு புரியல. எப்படி இருக்கும் அவங்க நிலைமை? எப்படி இருக்கும் அவங்க நிலைமை? கண் எதிர மனைவி செத்து போறாங்க ஆக்சிடென்ட்ல, கண் எதிர பிள்ளைகள் போகிறது. நியாயம் தானேங்க அவன் சொன்னது, யோபு மனைவி சொன்னது நியாயம் தானே, தப்பா ஒன்று சொல்லி. அதனால தான் சொன்னேன், அந்த அர்த்தத்தில் அவ சொல்லல, அந்த அர்த்தத்தில் சொல்ல. பல காயங்கள்ங்க, நிந்தனை, போராட்டம். இந்த பக்கம் ஆசீர்வாதம் போல இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா இல்ல. சம்பத் ஐயா வீட பார்த்தா, ஐயா பெரிய வீடு வச்சிருக்கிறார், நல்ல பெரிய இடம் இருக்குது நினைச்சீங்கல்ல, பின்னாடி வந்துச்சு பாருங்க. ஆனாலும் மகன் ஆண்டவருக்கு சாட்சியா சல்யூட் பிரதர், ட்ரிபியூட் டு யூ, சல்யூட் அடிக்கிறேன், சல்யூட் அடிக்கிறேன் உங்களுக்கு. என்ன மனுஷனையா நீனு, என்ன மனுஷனையா நீனு? தேவ நாமம் தூஷிக்காம மகிமையா இருக்கிறியே, உனக்கு பரலோகத்தில் பெரிய அவார்டு ரிவார்டு இருக்குதுயா. அவர் சொல்றாரு, உன் பிரதிபலன் என்னோடு கூட, அவனுக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு உபத்திரம், அவ்வளவு உயர்வு வேறனா, அவ்வளவு ஊழியம் வேறனா, அவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க. சும்மா இல்ல ஊழியனா, 50 வருஷம் ஊழியம் சும்மா கிடையாது, சும்மாலாம் நிக்க முடியாதுங்க. பல போராட்டம், பல பிரச்சனை, நிந்தனை, அவமானம், கண்ணீர், போராட்டங்கள். எத்தனை பேர் பவுல் சொல்றாரு பாருங்க, எத்தனை பேர் நிர்வாணமாக இருக்கிற நண்பர்களால் கைவிடப்பட்டிருக்கிற, உத்தரவு சொல்ல போனேன், ஒருவரும் என்னோடு கூட வரவில்லை. அவர் சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, இதோ பானபலியாக வார்க்கப்படும் காலம் வந்தது, என் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தது. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்னாரா, பவுல் இந்த உலகத்துல எந்த ரிவார்டும் எதிர்பார்க்காத, நீ மேல வா, நீ மேல வா, உனக்கு நீதியின் கிரீடத்தை நான் வச்சிருக்கிறியா, அந்த பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அது கொடுக்கப்படும். உன் ரிவார்டு உலகத்துல இல்ல, ஆனா பரலோகத்துல இருக்குதுடா உன் ரிவார்டு, மேல வாடா. மனுஷர்களுக்கு முன்பதாக மேடையில் நின்று பொன்னாடையை போத்தினா அப்படியே பெரிய இது நினைச்சுக்கிறோமே. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க, மாயை, மாயைங்க. பத்தாம் வசனத்தில் அவன் சொல்றான், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல. முதல் சொல்ல விரும்புறேன், அவன் அவளை பைத்தியக்காரி சொல்ல, இந்த நேரத்தில் நீ பேசுறது பைத்தியக்காரத்தனமா இருந்ததுன்னு சொல்றான். This moment you are talking like a mad woman, but you ain't a mad woman yourself. அவளை சொல்லல பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லாம, நீ பேசுறது, பிதட்டுகிறது பைத்தியக்காரத்தனமா இருக்குதுமா. ஏமா நம்ம கிட்ட முதலாவது எல்லாம் வந்துச்சு பாரு, ஆசீர்வாதம், ஆடு மாடு செல்வம், இதெல்லாமே வந்ததுக்கு தகுதியே கிடையாது எனக்கு. ஆண்டவர் தான் கொடுத்தாரு, நன்மையை கொடுத்தாரு, அவரு தான் கொடுத்தவர், எடுத்துட்டாரு, நான் என்னமா பண்ணட்டும்? பைத்தியக்காரத்தனமா பேசாத. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Oh, glory be to the name of the Lord. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது கர்த்தர் தான், இந்த ஆசீர்வாதத்தை எடுத்ததும் கர்த்தர் தான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறமா நானு. அப்படி பேசாதமா, அது பைத்தியகாரத்தனமா இருக்குது. பேசாத பேசாத. நான் எல்லையை வைக்க விரும்புறேன், நீ அப்படி என்கிட்ட பேச. ஏற்கனவே நான் ரொம்ப சுமக்கிறமா, ஏற்கனவே உன் உடம்பெல்லாம் காயம், உள்ளமெல்லாம் காயம், உடம்பெல்லாம் காயம், இன்னும் என்னால விஷத்தை எடுத்துக்க முடியாது, நான் எல்லை அமைக்கிறேன். அப்படி பேசாத, தூரமாயிரு. என் தேவ நாமத்தை நான் தூஷிக்க மாட்டேன். நன்மையை பெற்ற நான் தீமையை அனுபவிக்க கூடாதோ? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சில பாடு, சில வழியா கடந்து போகும் பொழுது கெடுத்துறாதீங்க போய். ஆண்டவர் ஏதோ ஒன்றை உருவாக்க விரும்புகிறார். தாவீது அதை தான் சொல்றான், உபத்திரப்பட்டது நல்லது, உங்க பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது பிள்ளை இழக்கலையா? இழந்தான். யுத்தத்தை இழக்கவில்லையா? இழந்தான்.
பிள்ளைகளை இழக்கவில்லையா? இழந்தான். எந்த ஆண்டவர் நீங்கள் உங்கள் பைத்தியக்காரத்தனத்தில் காப்பாற்றினாரோ அதே தேவன் அவர்களையும் அவர்கள் பைத்தியக்காரத்தனத்தில் காப்பாற்றுவார். உபத்திரவத்தில் தான் கல்வி நமக்கு பாடம். உபத்திரவம் நமக்கு நன்மையான பாடங்களை போதிக்கிறது. ஏமாற்றப்பட்ட எதிர்பார்ப்புகள், பதட்டம் இல்லாத நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில வராமல் இருக்கவே இருக்காதுங்க. Your life is filled with frustrations and pressure. அழுத்தங்கள் இருக்கிறது. உங்க எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் சரியான அளவு கொண்டு வந்துருங்க. Right sized expectation so there is no disappointments. Work on your expectations. உங்க எதிர்பார்ப்புல வேலை செய்யுங்க. அப்ப ரொம்ப சோர்வு இருக்காது. உண்மைதானே? ஆமென், ஆமென். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? பிரயோஜனமா இருக்குதா? நீங்க பார்க்கறது பார்த்தா இவர் வேதத்தின் அடிப்படையில் பேசலன்றது போல இருக்குது எனக்கு. நான் நிறைய வசனம் காமிப்பேன். எல்லாருக்கும் பிரஷருங்க. மாணவனுக்கு பிரஷர், டீச்சருக்கு பிரஷர். நான் சொல்றது பிளட் பிரஷர் இல்லைங்க, பிரஷர், அழுத்தம். சிலருக்கு வீடு இல்லை, வீடு வேணும், பிரஷர். வாடகைக்கு வீடு தேடணும், பிரஷர். வீடை காலி பண்ண சொன்னா பிரஷர். வேற வீடு வாங்கணும்னா அழுத்தம், பிரஷர். கல்யாணம் ஆகலனா பிரஷர். ஏன்பா கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆனவனுக்கு எப்படா வெளியில போலாம், அவனுக்கு பிரஷர். பிள்ளை பிறக்கலாம், எப்போ பிள்ளை பிறக்கும்? ஐயோ, பிள்ளை பிறந்தாரு எப்போ ஸ்கூலுக்கு போவோம், எப்போ ஸ்கூலுக்கு போவோம், எப்போ காலேஜ் போவோம், எந்த காலேஜில் சேர்க்க போறீங்க, பிரஷர். ஆதியாகமத்தில் பிசாசு தோட்டத்துள்ள போய் தோட்டத்தில் ஒரு மிருகத்தை போல ஏவாள்கிட்ட போய் காதல ஓதுறான். என்ன ஓதுறான்? ஏம்மா தம்மா விஷயம் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஆண்டவர் மேலே. அவர் நல்லவர் தானா? சொன்னது உண்மைதானா? சாப்பிட வேணான்னு சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு. பிசாசு எப்பவுமே ஹேன்னு வரமாட்டான், கருப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ரத்த காட்டேரி மாதிரியும் பல்ல வெளியில விட்டுக்கிட்டுலாம் வரமாட்டான். 2 காலில் தான் வருவான், நம்மளை போலவே தான் வருவான். பிசாசு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ணுவான். உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வைப்பான். நீ செய்ய, பிசாசே ஒரு விஷயத்தை உன்னை செய்ய வைக்க மாட்டான். நீயா போய் நாச வேலை பார்த்துக்கிட்டா தான் சரி. அதாவது நாச வேலை நம்மளே நமக்கு செஞ்சுக்குவோம். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க செல்ஃப் சாபட்டேஜ். சாபட்டாஜ். யூ சாபட்டாஜ் யுவர் ஓன், jeopardize your own future. பிசாசு சொன்னான் தான், ஆனா அம்மா செஞ்சிட்டாங்க. பிசாசு சொன்னா, ஆனா செஞ்சது யாரு? நம்பால. நிறைய நேரங்களில் நம்மே தான் நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்குவோங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யோவேல் 2:25 ஒரு அழகான வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முச்சு கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நல்லா அண்டர்லைன் பண்ண பாருங்க, பைபிள் வச்சிருந்தேனா. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு, ஆண்டவரால் மாத்திரம் தாங்க டைமை ரிடீம் பண்ண முடியும். ஆண்டவரால் மட்டும் தான் காலங்களை மீட்க முடியுங்க. ஆண்டவர் சொல்றாரு, I will redeem the time. அடுத்த வசனம் பாருங்களேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கிவ் அப் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. just hold on, keep your boundaries and hold on. நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். he will return, he'll return those times and those days. ஆண்டவர் 10 வாசல்ல திறந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை ஒரே வாசல்ல திறந்து சம்பூர்ணமா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஒரே வாசல்ல கொடுப்பாருங்க. ஒரே விஷயத்துல ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாக 4 மடங்கு 5 மடங்கு ஆசீர்வதிப்பாருங்க. அதனால தான் நீங்க நம்பிக்கையுடைய சிறைகள். அதனால தான் நீங்க நம்பிக்கையுடைய சிறைகள். You are not hopeless prisoners. You are not a prisoner of your past. உன் கடந்த காலத்தினுடைய அகதி நீ அல்ல, கைதி நீ அல்ல. உன் காலங்களை நிர்ணயிக்கிறவர் கர்த்தர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall not be put to shame. நல்ல நான் உக்ரானக்காரனா இருங்க, நல்ல உக்ரானக்காரனா இருங்க. நீங்க சரியா மன அழுத்தத்தை கையாளவில்லை என்றால் நொறுங்கி போவீர்கள். எல்லாரும் தேவனுக்கு சமமானவர்களும் மதிப்புள்ளவர்களும். நல்லா கவனிங்க, எல்லாரும் தேவனுக்கு மதிப்புள்ளவர்களும் சமமானவர்கள். எல்லாரும் உங்களுக்கு சமமானவர்களும் மதிப்பானவர்களும் அல்ல. தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். உண்மையா? கரெக்ட். நீங்க எல்லாரையும் அப்படியே ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே ஈக்குவேஷன் உங்களோட இல்ல. Not everybody is yours. Everybody is God's. Everybody has equal value to God, but not everybody add equal value to you. So some people you need to get out of your equation. சிலர் உங்களுடைய கால்குலேஷன்ல இருந்து வெளிய எடுக்கணுங்க. உங்க கணக்குல இருந்து சிலர் வெளியில எடுத்துறணும். Remove certain toxic people. விஷம் கக்கறவன தூக்கு வெளியில. பவுண்டரி செட் பண்ணு. அது பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், யாராவனாலும் இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், எல்லையை அமைத்துக் கொள்ளுங்கள். சில நுண்ணறிவுகள் நமக்கு தேவை. உறவுகளில் நுண்ணறிவுகள் தேவை. யாருக்கு நாம் அதிகமாய் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது. சிலர் உங்க வாழ்க்கையில, சிலர் உங்களுக்காக இருக்கிறார்கள், சிலர் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய ஈவுகளுக்காக இருக்கிறார்கள், பெனிஃபிட்ஸ்க்காக இருக்கிறாங்க. யூ ஹேவ் டு அசஸ். அதுதான் ஞானம் கொடுக்கிறார் ஆண்டவர். பகுத்தறிதல் ஆவியானவர் உனக்கு தராரு. உன் வாழ்க்கையில் அவன் இருக்கிறதுக்கு காரணம், அவங்க இருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையை சுரண்டுறதுக்கா இல்லை தங்களை கொடுக்கறதுக்கா? நான் சொன்ன போன வாரம் எலியாவுக்கு எலிசா கொடுக்க ஆரம்பிச்சான். எலியா நீ இனிமேல் கொடுக்க வேணாம், ஊத்திட்ட உன் வாழ்க்கையை. பவுல் நீ கொடுத்துட்ட, உனக்கு ஒரு தீமோத்தேயு. ஹல்லேலூயா. எலியா I'm going to bring an Elisha. யோபு மனைவி எடுத்து சொல்றாரு, உனக்கு ஒரு யோபை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். நீ என்ன சொன்னாலும் உன் கூடயே இருப்பான் யோபு. You need some people that pour into your life. சிலர் உன் வாழ்க்கையில உனக்கு ரீஃபில் பண்ணணும், உனக்குள்ள ஊற்றணுங்க. They are not only for your gifts, but they are to give themselves. அவர்களே தனக்கு உனக்காக அர்ப்பணிக்கிற சிலர் உன் வாழ்க்கையில் அவசியம். நீ எப்பவுமே கொடுத்து இருக்க முடியாது. காலி ஆயிடுவ, கசப்பாயிடுவ, மனம் நொந்துருவ. சில நேரத்தில் வீட்டில இருந்து வராது, எங்கேயாவது வரணும். அது தப்பா சொல்ல நான், ஐயோ வீட்டில இருந்து வராதுன்னு எப்பா ஆண்டவரே பாஸ்டர் சொல்லிட்டாரு, வீட்டில இருந்து வரல, வேற எங்கேயாவது தேடணும். இல்லை இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸாக இருக்கணும். ஆவிக்குரிய உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கணும், உங்களுடைய கைட் பண்ணுறவங்களாக இருக்கணும், வழி நடத்துகிறவர்களாக இருக்கணும், சபை போதகராக இருக்கணும், மூப்பர்களாக இருக்கணும், தலைவர்களாக இருக்கணும், யூத் லீடர்ஸாக இருக்கணும். That's why you need mentors. அதனால தான் ரொம்ப அவசியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்தவும், உங்களிடத்தில் சரியான எல்லைகளை நீங்கள் அமைத்தவும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், காயங்களிலிருந்து நீங்கள் உங்களை ஆற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு காலம் வேண்டும். மீட்கப்பட்ட மரகதங்கள் என்ற ஒரு ப்ரோக்ராம் எடுத்து 1 year or 2 year நம்ம சர்ச்சில் பண்ணிட்டு வரோம். இளம் வாலிப பிள்ளைகளுக்காக தான் பண்ணிட்டு வரோம். பயங்கர அற்புதங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றம், ஆண்டவர் ஆசீர்வாதங்களை எண்ணெடுக்கவே முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது. ஆண்டவர் ஒரு டோரா ஓப்பன் பண்றார். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படிடா ஆண்டவர் உங்களாம் செய்றார். ஒரு பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீயா 4 வருஷம் படிக்க வைக்கிறான். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு பிள்ளைக்கு சீட்டு உள்ள கிடைக்குதுங்க. 3வது லிஸ்ட் கூட அனுப்பல, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபோன் பண்றாங்க, எனக்கு 3வது லிஸ்ட் அனுப்ப போறாங்க. சரியா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அடுத்த செகண்ட் மெசேஜ், யூ ஆர் அக்செப்டட் இன்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கை ஏசப்பாக்கு. ஆண்டவர் மறுரூபம் பண்ணுவார். ஆண்டவர் வாசலை திறப்பாருங்க. ஒருவனும் பூட்டக்கூடாத வாசல்களை ராபாலா ஷேகேலாவா வெட்டு கிளைகள் தின்று போட்ட வருஷங்களை உனக்கு திரும்பவும். இது வாக்குத்தத்தமா எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஆண்டவர் புதிய வாசலை வச்சிருக்கிறார் உனக்கு. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டவர் பாட்டு பாடினார் பிரதர் கார்த்திக். புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும். என்ன அழகா இருந்தது பாருங்க பாட்டு இல்ல. சில நேரங்களில் சிலர் எல்லை இல்லாமல் அனுமதிப்பது சக்கரம் போல வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம தொடர்ந்து வந்து 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 நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி காயமாயிடும். திரும்பி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி காயமாயிடும்.
சக்கரம் போல வாழ்க்கை விசித்திரமாக மாறுகிறது. ஆனா ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆண்டவர் நம்முடைய உயர்வுகளிலே ஆண்டவர் வசிக்கிறார். ஆனால் அந்த உயர்வுகளோட பிரச்சனைகள் வருகிறது. அந்த பின்னாடி பிரச்சனை வருதுனாலே முன்னாடி உயர்வு வருதுன்னு அர்த்தம். முன்னாடி உயர்வு வந்தாலே பின்னாடி பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். பின்னாடி பிரச்சனையை சரியா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போயிட்டே இருப்பீங்க, தடையே இல்லை. யோபு 1:8, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறதுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நிறைய நேரம் யோசிச்சிருக்கீங்களா, நீங்க கெட்டவனா இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீ நல்லவனா வாழும் போதுதான் அவனை யாராவது குத்த வெட்ட வருவான். பார்த்துருக்கீங்களா, நிறைய ரவுடிங்க நல்லா ஆட்டோவில் எங்கேயா போய்கிட்டு இருப்பாங்க, அவனை அப்போ போட்டுருவான். அவன் கெட்டவனா கத்தி வச்சு சுத்து இருக்கும் போது எவனா வரமாட்டான், பயப்படுவான் இல்ல. பாருங்களேன், யோபு நல்லவனா வாழ்ந்தானா ஆண்டவரே போட்டு கொடுக்கிறாரு யோப. எங்க யோப ஆண்டவர், யோப போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, அந்த யோபு அப்படின்னு சொல்ல, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ. பிசாசுக்கு யோபை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஆண்டவர் தான். நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தான், நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அவன் மேல கவனம் வச்சாயா பாருங்க, கவனம் வச்சான். ரெண்டாவது சொல்றான், நான் எவ்வளவு நேரமா அவனை போய் பார்த்துக்கிட்டு தான் வரேன், ஆனா நீ தான் வேலையை வச்சுட்டியேன்றான். நீர் அவனையும் 10 வசனம் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? நான் நிறைய முறை முயற்சி பண்ணேன், அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஏங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுக்கு தெரியாமையே ஆண்டவர் எத்தனையோ தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்குது, உங்களுக்கு பிசாசு உங்க மேல கை வைக்க முடியல. ஆண்டவர் வேலையடைத்து காத்து இருக்கிறார். பிசாசு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, உனக்கு வேலை இருக்குது, வேலையெடுங்க ஆண்டவரே. ரைட், வேலையெடு. அப்புறம் என்ன, அவன் மேல அவனை வாதிக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. ரைட், அவனை வாதி, ஆனா அவன் என்ன பண்ணக்கூடாது, ஜீவன் மேல கை வைக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா டாக்ட்ரின் ஆஃப் சாவர்னிட்டி. தியாலஜில சொல்லுவாங்க, இறையில்ல டாக்ட்ரினேட் ஆஃப் சாவர்னிட்டி அப்படின்னா உபதேசத்துல தேவன் சர்வ ஆளுமை உள்ளவர். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் தான் பிசாசு செய்ய முடியும், இதுக்கு மேல நீ செய்ய முடியாதுன்ற. பிசாசுக்கு எல்லா வல்லமையும் கிடையாது, எல்லா வல்லமையும் ஆண்டவருக்கு. பிசாசை நிறுத்தணும், பிசாசை போனா போனோம், பிசாசை விட்டு விலகினா விலகும். சாவர்னிட்டி ஆஃப் காட். ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் சாவாமையும் உள்ளவர். பிசாசு சொல்றாரு, எவ்வளவுதான்டா நீ செய்ய முடியும், இதுக்கு மேல உன்னால அவன் ஒன்னும் செய்யக்கூடாது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு பாதுகாத்து வருகிறார் என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாங்க. ஆனா யோபு பாருங்களேன், கொஞ்சம் எபிரேய உணர்வுங்க. கர்த்தர் என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அந்த மாதிரி எபிரேய பையன். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பானை மாத்திரம் தப்ப விடு என்றார். பிசாசுக்கு ஆண்டவர் லிமிட்ஸ் வைக்கிறார். அவ்வளவு சீக்கிரமா யோபின் மனைவியை தவறாக நினைத்து விடாதீர்கள். அவளுக்கு அவ்வளவு பிரச்சனைங்க, பிரச்சனையில உடைக்கப்படுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள கேட்கிறேன் ஒண்ணு, யோபின் மனைவி என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட? அவரை தூஷித்து, பிசாசு சொன்னது அவளுக்கு எப்படி தெரியும்? பிசாசு ஆண்டவர் சமூகத்தில் யோபை பத்தி சொல்ற, அவனை வீழ்ந்து உங்களை கையை எடுங்க, அவன் உங்களை முகத்தெருகிறே தூஷித்து விடுவான்னு சொன்னான். இது எப்படி யோபு மனைவிக்கு தெரிஞ்சது? கேட்டுச்சு காதுல. செல்வாக்கு. அதாவது உடைக்கப்படும் பொழுது, நொறுங்கும் பொழுது ரொம்ப வல்னரபிள் ஆயிடுவோம். நம்ம நொறுங்கி யார் எது சொன்னாலும் எடுத்துக்குவோம் உள்ள. கொஞ்சம் பிசாசு சொல்றத கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டா, கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டா, சொல்லுவோம். இப்ப இன்னொன்னு, பிசாசுக்கு கடைசி சான்ஸ் யோப கவுக்குனா மனைவி மூலமா தான் செய்ய முடியும். அதனால மனைவி கிட்ட போய் கடைசியா சொல்றான், உன் புருஷன் கிட்ட சொல்லு, தூஷித்து ஜீவனை விடு. லாஸ்ட் அட்டாக் த்ரூ தி ஸ்பௌஸ். நெருக்கமானவர்கள் மூலமா தான் பிசாசு. தெரியாதவங்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். தெரிஞ்சவங்க, தெரியாதவன் சொன்னாலும் ரோட்ல எத்தனை பேரும் அசிங்கமா திருட்டு போறான், கார்ல போய் இப்படி போறான், அப்படி போகும்போது ஏதாவது அவங்க ரொம்ப சண்டை போடுறமா இல்ல. ஆனா வீட்டுல சண்டை வந்தா பெரிய சண்டையாவது. ஏன் வீட்டுல பெருசா காட்டுற, ரோட்ல நின்று எவனே அடிடா பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல சண்டை நடக்கும் போது.
ஆம்பளை தனத்தை அங்க போய் காட்டுடான்னு சொல்லுவாங்க. காட்ட மாட்டோமே நம்ம, ஜாக்கிரதையா. ஏன்னா அங்க அடி விழும். பிசாசு உங்களை அழகா யூஸ் பண்றான் பாருங்களேன். பிசாசு பிசாசா வரமாட்டான், 2 காலா தான் வரும். டக்குன்னு ஃபீட் பண்றான். இப்போ வாய் யார் மாதிரி பேசுதுன்னா பிசாசு மாதிரி பேசுது வாய். நான் எந்த மனைவியும் தப்பா சொல்ல, நான் யோபின் மனைவியை தப்பா அண்ணன் சொன்னேன். நான் சொல்லதை நீங்கள் சரியாக புரிஞ்சால் தான் தலைப்பேன். அவள் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உடைக்கப்பட்டிருக்கிறாள், எவ்வளோ நொறுக்கப்பட்டார் அந்த வார்த்தையை அவர் சொல்வதற்கு. ஒரு புருஷனை பார்த்து அப்படி சொல்றானா, அந்த நேரத்தில் சொல்றா பைத்தியகாரத்தனமா, ஆனா அதை அவன் மீன் பண்ணல, அந்த அர்த்தத்தில் சொல்லல. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாய் வருகிற துக்கங்கள், மற்றவர்களை பார்த்து கொள்ளும் பொழுது வருகிற ஒரு சோர்வு. யாராவது அது மாதிரி பெட்ரீடனா இருந்து அத்தனை பேர் நீங்க அப்படி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. யாரையாவது அம்மா அப்பா மாமா அத்தை சித்தி சித்தப்பா வயசானவங்க எல்லாம் பராமரிச்சவங்க எனக்கு சிலர் தெரியும். இங்க இருக்கிற நான் பார்த்துருக்கிறேன். கடைசி வரைக்கும் அவங்க பண்ற எல்லா அழுக்கையும் காயத்தை ஆற்றுகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறது, அவங்கள ஃபீட் பண்றது. பா ஃபட்டிக். மூன்றாவது கன்ஃபியூஸ் தியாலஜி. என்ன ஆண்டவரே, குழப்பமான இறையியல். என்னப்பா, நான் கீழாகாமல் மேலாவன் சொன்னீங்க கீழாயிட்ட, வாளாகாமல் தலையாமன் சொன்னீங்க வாளாயிட்ட. எல்லாம் ஆப்போசிட்டா நடக்குதே ஆண்டவரே. பிசாசு ஜெயிக்கிறான், நான் தோக்குறேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, அவங்க யோபின் மனைவி ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. எப்பயும் விட்டு போயிருப்பாங்க. அவங்க பலவீனம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால தான் யோபோட கூட இருக்கிறாங்க. ஆனா யோபு மனைவிட்ட என்ன இல்லைன்னா ஒரு நல்ல திட்டம் இல்லை, பலன் இல்லாம இல்லை. அந்த பலன் வச்சிருந்தாங்க, ஸ்ட்ரென்த் இருந்தது அவங்களுக்கு, ஆனா திட்டம் இல்லை. 3 காரியங்களை துரிதமாக ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரிப்ளனிஷ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி. முதலாவது, நீங்கள் உங்களை மறுசீரமைப்பு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் காயங்கள் ஆற்றப்பட அனுமதியின் நேரம் கொடுக்கணும். மற்றவர் உங்களோடு கூட ரிப்ளனிஷ் பண்ண, உங்களை பண்படுத்த, உங்களை காத்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். நீங்கள் சில காலங்களை எடுத்து சில ஏதாவது ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது தப்பு இல்லைங்க. டேக் a ஸ்மால் பிரேக். கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்த். நிறைய பேருக்கு நீங்க காலி ஆயிட்டீங்கன்னு தெரியாது. ஏண்டா நமக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு நினைப்பீங்க. நீங்க ஆல்ரெடி எம்டி. ஆனா அவங்களுக்கு தெரியாது உங்க ஸ்டெமினா இஸ் ஓவர்னு, உங்க பலன் குன்றி போய்விட்டீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. டேக் சம் டைம், ரிப்ளனிஷ். யோபுக்களோடு உறவு வேண்டும், யோபுக்களோடு உறவு வேண்டும். ரிலேஷன்ஷிப் வித் ஜோப். நல்லா கவனிங்களேன். நிறைய நேரத்தை டப்புன்னு விட்டு போறவங்க நமக்கு வேணாம் வாழ்க்கையில். நம்ம கூட கஷ்டம் நஷ்டம் இல்லை, கத்த சமூகத்திலிருந்து சொன்னது திருமணத்துடைய கான்டெக்ட்ல சொல்றேன். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே டிப் அவுட் பண்றவங்க நமக்கு வேணாம். எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க நிக்கிறவங்க நமக்கு வேணுங்க. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இல்ல, துக்கத்திலையும் வருத்தத்திலையும் கண்ணீர்லையும் வறுமையிலையும் சிறுமையிலையும் நம்ம கூட நிக்கிற வேணும். யோபு தான் மனைவி சொன்ன அந்த ஒரே சென்டென்ஸ்ல வாழ்க்கையை நிர்ணயிச்சு இல்லை. அது அவன் மனைவியின் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணல. ஒரு ஒட்டுமொத்த உறவினுடைய உறவு அவ சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ள அவன் அடக்கல. நல்லா கவனிங்க. ஹேங் அவுட் பண்றான். he is waiting, he is still with her. அவன் கூட தான் இருக்கிறான். ஒரு ஆள் சொல்லிங்க வேற வழி இல்லைன்ட்டு, but still he makes a choice to be with her. தீர்மானம் எடுத்துக்கொள்ளுகிறான். ஒரு அதிகாரம் நல்லா இல்லைன்னா முழு புஸ்தகமே நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. உங்களுக்கு என்று உள்ளான ஒரு வட்டம் அவசியம். நீங்கள் நல்ல காரியத்தை செய்யும் போது கையாளுகிறவர்கள், நீங்கள் விட்டு விழும் பொழுதும் உங்களை தாங்கி பிடிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவசியம். தாவீது பாருங்களேன். ஏன் தாவீது தேவனுக்கு ஏற்ற தாசன் அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சுன்னா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் ஆண்டவர் சமூகத்தில் ஊத்திடுவார், கொட்டி தீர்த்துருவார். ஜபத்திலே எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவார். சங்கீதமே அவருடைய டைரி, அவருடைய ஜேர்னல். அது ஃபுல்லா அவர் எழுதி வச்சிருக்கிற வாழ்க்கையில என்னெல்லாம் பேசுறாரோ ஆண்டவர் ஃபில்டர் இல்லாம மேல உட்கார்ந்து கேட்பாரு. என்னெல்லாம் சொல்லுவார்னா, சங்கீதம் 103 அவன் எதிரினுடைய பிள்ளையின் கால்களை பிடித்து கல்லின் மேல் மோதுகிறவன் பாக்கியவான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் வேற ஆண்டவர் கேட்டுன்னு இருந்தாரு. ஏன்னா ஆண்டவர் நீ உடைக்கப்பட்ட கண்டமணி ஏதாவது பேசுங்க பாருங்க, அதெல்லாம் கக்குறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நீ நானும் கக்குடா, எல்லாத்தையும் கக்கு பரவாயில்ல, விஷத்தெல்லாம் வெளில விட்டுடு,
நீ கிளியர் எடு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாவீது அதே வாயில சொல்லுவாரு, ஆண்டவரே என்னுடைய சத்துருக்கள் முன்னதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் கண்மலையும் கோட்டையும் ஆனவரே, என் தஞ்சமே, என் துருகமே, என் தேவனாகிய கர்த்தாவே, என்னை உயர்த்துகிறவரே, என் தலையை நிமிர பண்ணுகிறவரே. அப்படியே லாங்குவேஜ் மாறிடும். கொஞ்ச நேரத்தில் விஷம் வெளில போன உடனே ஆண்டவர் ரீஃபில் பண்ண உடனே அவர் அப்படியே அழகா பேசுவார் பாருங்க. நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை துதிப்பேன். விஷத்தோட தான் போய் பேசுவார் தாவீது. ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஃபில்டரே இல்லாமல் எடுத்துக்கிட்டு அவனை ஃபில்டர் பண்ணி அவனை காப்பாற்றி மோல்ட் பண்ணி திரும்பவுமா கர்த்தர் சமூகத்தில், அதுதான் சொல்றான் தாவீது சொல்றான், மானானது நீரோட வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதப்பா. உங்க பிரசன்னத்தை தேடுற ஆண்டவரே, என்னால தனிமையா முடியலப்பா, எனக்கு பலவீனப்பட்டு போற ஆண்டவரே, என்னை சுற்றிலும் படைகளால் சூழப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் தாவீதை நிரப்ப ஆரம்பிப்பாரு. அப்போதான் பெரிய பெரிய சங்கீதங்கள் எல்லாம் தாவீதுடைய வாயிலிருந்து வெளியில புறப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள். The resilience that recovers. மூன்றாவதா சொல்றேன், நீங்க திரும்பவும் ரிகவர் ஆகணுங்க. நீங்க ரிகவர் ஆகிறதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. ராம் முழுவதும் துக்கம் தங்கும், காலையில் சந்தோஷம் வரும். இப்பயே செத்து போயிடாதீங்க, இப்பயே விட்டு குத்துறாதீங்க. நீங்க இப்ப சாவ வேண்டிய கிடையாது. Don't die here. இப்பயே விட்டு குத்துறாதீங்க. You still have more. Hang in there. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்க. காத்திரு கொஞ்ச நேரம் பொறுத்திரு. ஏற்ற காலம் வரும். அவர் கரத்தில் நீ அடங்கிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் அவனை உயர்த்து மட்டும் அவருடைய பலத்த கரத்தில் நீ என்ன பண்ணு, அடங்கிரு. துக்கம் சந்தோஷமாக மாறா. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஒரே ஒரு சின்ன பல்லவியை மாத்திரம் பாடி கர்த்தர் சமூகத்திலிருந்து கடந்து போமா. ஆமென். ஜீசஸ். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்து விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவது. பலன் அடைய செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு. ஓ கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் எல்லாம் உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர். குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர. உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்ல கரங்களை தட்டு. ஓ உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிட மாட்டார். ஓ உன் அவமானம், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் சாம்பல் சிங்காரமாய் மாறும். நல்லவரே நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே.
மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்துல இந்த நேரத்துல காயங்கள் ஆறுகிறது. அவன் நம்பிக்கைகள் நம்பிக்கையாய் மாறுகிறது. அவிசுவாசம் விசுவாசமா மாறுது. மரித்து போனவைகள் அவருடைய திருநாமத்தினாலே மீண்டும் உயிர் பெற போகிறது. உடைந்த உறவுகள், உடைந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மீண்டுமாய் கட்டி எழுப்ப போகிறார். சந்தேகம் இல்லை, நான் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know whom I believe. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என் தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு கூட போங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகள், நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகள். ஹalleluya. நம்மத்தில பாஸ்டர் ஜாஷுவா பின்னாடி வந்திருக்கிறாங்க. முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கிறேன். பாஸ்டர் ஜாஷுவா, thank you Jesus. அடுத்த வாரம் தொடர்ந்து இதே தலைப்புல நம்முடைய சீரீஸாக கடந்து போவோம். ஆகவே தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் இந்த டீச்சிங்க்கு பிறகு உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபத்தை, மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். ஹalleluya. எபிரேய ஸ்திரீகள் கர்த்தருக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ணினார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் அப்படியே செய்வார்.